வாசிப்பு என்பது ஒரு கற்றல், அறிவு தேடல் செயல்பாடு. குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை படிப்பது மட்டுமே கல்வி அல்ல, அது முழுமையான கல்வியும் அல்ல. புத்தகம் ஒரு சிறந்த நண்பன். மனித நண்பன் நேரத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்வான். ஆனால் ஒரு புத்தகம் எக்காலத்திலும் தன்னுடைய கருத்தில் மாறுவதில்லை. ஒரு கல்லை உளி செதுக்கி செதுக்கி அழகிய சிற்பமாக மாற்றுவதை போல் புத்தகம் வாசிக்க வாசிக்க நம்மை அறிவுள்ள பண்புள்ள மனிதனாக மாற்றுகின்றது. நமக்கு தேவையான விஷயஞானம் பெற நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். புத்தக வாசிப்பின் மூலம் கிடைத்த அறிவை நாம் வாழ்நாளில் தேவையான பொழுது பயன்படுத்திக் கொள்ள முடியும். உலகில் நாம் பார்க்கின்ற தலைவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அனைவரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டவர்களே. அதன் மூலம் பெற்ற அறிவை கொண்டே சிந்தித்தும் செயல்பட்டும் நம்மிடையே பிரபலமானார்கள். இப்படி சொல்வதை விட அனுபவ ரீதியாக வாசிப்பால் வளம் பெற்றவர்களை காண்பதும் இன்னும் உற்சாகம் தரும். இம்மாத நமது மண் வாசம் இதழில் வாழ்க்கையை வளமாக்கிய வாசிப்பு என்ற தலைப்பில் கஸ்தூரி திலகம் தொகுத்துள்ள கட்டுரையில் கரையாம்புத்தூர் பகுதியில் உள்ள வெங்கடாஜலபதி களஞ்சிய உறுப்பினராக இருக்கும் திங்களழகி நமது மண்வாசம் வாசித்ததால் தனக்கு ஏற்பட்ட முன்னேற்றங்களை பகிர்ந்துள்ளார். ஒவ்வொரு பெண்ணும் சுய தொழிலில் முன்னேற நம்பிக்கை கொடுக்கிறது நமது மண்வாசத்தில் உள்ள கட்டுரைகள் என்கிறார் திங்களழகி. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க, வாழ்க்கையில் வெற்றியை சொந்தமாக்குங்க.